நாளைக்கு சண்டே அதுவுமே இந்த வாத்துக்கறி குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அது இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா வந்து எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கறி மசால் பட்டை வகைகளில் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய், ஜாதிபத்திரி, பட்டை, கிராம்பு இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். கல்பாசியும் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வறுத்துக்கிட்டு இது கூட தனியாகவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்து ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம். இது ஆற கேப்லேயே வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்மால் சைஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டு இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் இதையும் ஆற வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சு இல்லையா பவுட்ரு, அதையும் நல்லா அரைச்சிட்டு அது கூடவே இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஓரமாக வச்சுட்டு குக்கரில் கறி மசால் பட்டை வகையெல்லாம் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இது கூடவே வந்து வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வாத்துக்கறி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற அந்த ஸ்கின்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஏன்னா அது சாப்பிட மாட்டாங்கன்றதுனால ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த கறியெல்லாம் இதில் போட்டுட்டு இது கூட வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா அந்த மசாலா நம்ம வதக்கணும் இல்லையா தக்காளி வெங்காயம் அது கூட இஞ்சி பூண்டு வதக்கி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் வந்து தனியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த வாத்துக்கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்ததுக்கப்புறமா இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மசாலா வந்து காரம் இருக்கும் அப்படின்றதுனால மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வேகணும்னா ஒரு 5-6 விசில் கூட விட்டுக்கோங்க. வாத்து வந்து லேட் ஆகும். இது இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.